அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கும் குடமிளகாயும் கலந்து ஒரு சப்பாத்திக்கு ஒரு சைடிஷ் வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம், ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க உருளைக்கிழங்கு குடமிளகாய் கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கிரேவி பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு குடமிளகாய் கிரேவி பண்ணுறதுக்கு 4 பேருக்கு தக்கன அளவு சொல்கிறேன். நீங்கள் வந்து அதுக்கு கூடுதலாக குறைவாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு 2 பல்லாரி அதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு குடமிளகாய் அதையும் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 3 அல்லது 4 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. நான் வந்து 4 தக்காளி எடுத்துருக்கேன். இது வந்து ஓரளவு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எல்லாம் இடித்து வச்சுருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டெல்லாம் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வர்ற மாதிரி போதும். இவ்வளோ வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுக்கிட்டு அதில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் அந்த மாதிரி விட்டுட்டு, நார்மலாக குக்கிங் ஆயில் நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லெண்ணெய் தவிர எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த குடமிளகாய் நறுக்கி வச்ச குடமிளகாய் வந்து கொஞ்சம் அதில் வந்து ஃப்ரை பண்ணணும். ஒரு 4 நிமிஷம் அந்த மாதிரி கொஞ்சம் அந்த வெளியில் உள்ள தோல் வந்து கொஞ்சம் சுருங்கி வதங்கணும். அந்த மாதிரி ரொம்ப வதங்க வேண்டாம். கொஞ்சம் ஒரு 50% அந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிடணும். குடமிளகாய் வந்து பல்லாரியோடு சேர்த்து வதக்கினோம்னா ரொம்ப வந்து அது ரொம்ப சாஃப்டாகிடும். குடமிளகாய் வந்து அப்படி ரொம்ப சாஃப்டாக வந்தால் வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் பாதி வந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இந்த லைட்டாக அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் நேரம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு பாதி வேக்காடு வந்தோடனே இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருங்க. குடமிளகாய் வந்து தனியாக அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். இது வந்து தனியாக ஒரு பக்கம் இருக்கட்டும். லைட்டாக ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாய் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரை எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு ஒரு பட்டை, சின்ன துண்டு பட்டை, அப்புறம் ஒரு 2 கிராம்பு, ஒரு ஏலம் அதை போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் அது பொரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் இந்த பல்லாரி வெங்காயம் அதை வந்து நறுக்கி வச்ச பல்லாரி வெங்காயத்தை போட்டு அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். பல்லாரி வெங்காயம் வந்து ஒரு 2 பல்லாரி வெங்காயம் ஓரளவு கரெக்டாக இருக்கும். இந்த குருமா வந்து ஒரு 4 பேர் நல்லா சாப்பிடலாம். அந்த அளவு தான். உங்களுக்கு கூடுதல் குறைய வேணும்னு நீங்கள் கூடவோ குறைவாவோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை அதில் வந்து போட்டுருங்க. வெங்காயத்தோட போட்டுட்டு அதுவும் சேர்ந்து நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு பொருளாக அதுக்கடுத்து வந்து ஆட் பண்ணணும். குடமிளகாய் வந்து சேர்த்து பண்ணும்போது ஒரு கிரேவி வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தட் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சோண்டு அந்த 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுருங்க. போட்டுட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனெலாம் போகணும். அந்த அளவுக்கு வந்து அதை கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுருங்க. தீயை வந்து ரொம்ப கூட்டி வேண்டாம், ரொம்ப குறைச்சி வேண்டாம். ஓரளவு நிதானமாக பார்த்து எரிச்சுக்கோங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், அப்புறம் வந்து கருவேப்பிலை எல்லாமே போட்டு அந்த மஞ்சள் தூளும் போட்டு அதை கொஞ்சம் சேர்ந்து நல்லா சுருண்டு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 4 தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டு அதையும் வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வேகணும். அந்த அளவுக்கு வந்து வதக்கிக்கோங்க. இப்போ வந்து குருமாக்கு எவ்வளோ தேவையோ உப்பு வந்து அது அந்த அளவு நீங்கள் வந்து போட்டுருங்க. கல் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் டேபிள் சால்ட்டு கல் உப்பு எதுனாலும் போட்டுக்கோங்க. தேவைப்பட்ட அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அந்த உப்பெல்லாம் சேர்ந்து போடும்போது நல்லா தக்காளியெல்லாம் நல்லா சுருண்டு நல்லா மசிஞ்சு அந்த எல்லாமே மசாலாவோடு சேர்த்து அந்த மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு, கலவை, உப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா சுருண்டு நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வந்து நல்லா கொதித்து அந்த எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா தனி மல்லித்தூள், தனி மிளகாத்தூள் 2 கலந்து ஒரு 3 ஸ்பூன் வர்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு அந்த குழம்பு மிளகாத்தூளோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வந்து எல்லா பக்கமும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை சிம்மில் வச்சுட்டு ஓரளவு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டுருங்க. இப்போ வந்து தீயை வந்து ஓரளவு நிதானமாக பார்த்து எரிச்சுக்கோங்க. ரொம்ப கூட்டி வேண்டாம். அந்த உருளைக்கிழங்கு போட்டுட்டு அதையும் சேர்ந்து நல்ல அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்ல உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு அதை வந்து நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப நல்ல மசிச்சிக்க வேண்டாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்ல மசிச்சு அந்த மாதிரி போட்டாலும் அது வந்து ரொம்ப நல்லா இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் அவிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் அந்த மாதிரி முதல்ல தண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திக்னஸ் பார்த்துட்டு நம்ம வந்து தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ வந்து ஒரு அரையிலேருந்து 3/4 டம்ளர் வரை தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு அது வந்து நல்லா கொதித்து வரட்டும். கொஞ்சம் நேரம் அந்த எல்லாமே சேர்ந்து நல்லா கொஞ்சம் இந்த உருளைக்கிழங்கோடு சேர்ந்து அந்த மசாலாவும் சேர்ந்து நல்லா சுருண்டு வதங்கட்டும். அதனால் ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரை அந்த உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் அது வந்து நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு கிரேவி வந்து நல்லா திக்காக வேணும்னா கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் விட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும் அந்த மாதிரினா கொஞ்சம் வந்து நீங்கள் கூடுதலாக விட்டுக்கோங்க. நீங்கள் திக்னஸ்க்கு தக்கன பார்த்துக்கிட்டு கூடுதலாக குறைச்சா பார்த்து விட்டுக்கோங்க. அந்த மசாலா போட்டு பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு வந்து நம்ம வந்து குடமிளகா வந்து எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த குடமிளகா வந்து லாஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிடுங்க. அதில் வந்து இதை வந்து ஆஃப் பண்ணதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டால் போதும். ஒரு 4 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டால் போதும். குடமிளகா வந்து ரொம்ப வெந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் அதில் வந்து ஒரு 50% அது வந்து வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து லைட்டாக வதக்கிட்டு இந்த மாதிரி லாஸ்ட்டாக வந்து தான் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டே நீங்கள் போட்டிங்கன்னா குடமிளகா வந்து நல்லா வெந்துடும். நல்லா வேகும் போது அதில் வந்து டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால தான் கொஞ்சம் குடமிளகா கொஞ்சம் வதக்கிட்டு லாஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணணும். இப்போ வந்து எல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்து நல்ல இந்த உப்பு காரம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு காணாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து போட்டுக்கோங்க. ஓரளவு இப்போ எல்லாமே நல்லா கரெக்ட் ஆகிடுது. குருமா வந்து நல்ல உங்களுக்கு திக்காக வேணுமா தண்ணியாக வேணுமான்னு பார்த்துக்கிட்டு இது பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் கட்டியாக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தழை லாஸ்ட்டு வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா அந்த மல்லித்தழையை வந்து நல்லா கழுவிட்டு அதை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து அப்படி மேலாட்டாலமாக அந்த மாதிரி தூவி விட்டுருங்க. ஒரு நல்ல அந்த மல்லி இலையோட ஃப்ளேவர் எல்லாமே சேர்ந்து நல்ல குருமா வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டான குருமா வந்து தயாராகிட்டு இது வந்து சப்பாத்திக்கு வந்து தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த குருமா. அதுக்கப்புறம் இடியாப்பத்துக்கு தொட்டு சாப்பிடலாம், அதுக்கும் நல்லாயிருக்கும். பூரிக்கும் இந்த சைட் டிஷ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதத்துக்கு கூட இது வந்து நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே வந்து ஒரு இந்த குடமிளகா இந்த உருளைக்கிழங்கு போட்டு பண்ணும்போது வித்தியாசமாக அந்த ஒரு டேஸ்ட் வந்து ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து எல்லோரும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். 4 பேர் சாப்பிடலாம் அந்த அளவு. நீங்கள் உங்களுக்கு கூடுதல் குறைச்சி வேணும்னா எல்லா பொருளுமே கூடுதலாகவோ குறைவாகவோ நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து இதே மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.